ஹல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா ஹோசன்னா. அவர் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த தேவன். லபாதா சந்தரே ஜீவனின் அதிபதி நீர் ஒருவர் தானப்பா. ஜீவனின் அதிபதி ஓராதனா சந்தரே ஒரு விசை கூட கரங்களை பலவத்துக்கு நேரங்கள் உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா. பார்க்கலாமா? நினைச்சு பாருங்களேன். நீர் இல்லாம நான் இல்லப்பா. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதோட சுத்த கிருபை. அப்படியே ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அப்பா நான் தகுதியே இல்லப்பா. நான் வேஸ்ட் ஆண்டவரே. நான் வெறும் குப்பை. நான் வெறும் மண். இந்த காலுக்கு பாதத்துக்கு வெறும் தூசி. ஆனா என்ன எடுத்து இந்த கண்மலையில உட்கார வச்சீங்களேப்பா. நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே? நான் என்ன செஞ்சேன்? ஒண்ணும் இல்லையா ஆண்டவரே? ஒண்ணுமே இல்லப்பா. நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி கரங்களை பல்லவத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. அப்பா எதுக்கும் தகுதி இல்லாத எண்ணங்க, எதுக்குமே உதவாத என்ன, எதுக்குமே உதவாத என்ன. ஆவியானவர் இப்படியாக சொல்கிறார். கொஞ்சம் அடை,
சுகுணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது யாருக்குன்னு தெரியாது. ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோட வந்திருக்கிறப்பா, நான் வந்திருக்கிற கொஞ்சம் பலத்தோட வந்திருக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஒருவேளை போய் படுக்கல கண்ணுகள் கண்ணீரை அழ வச்சு அழ போறீங்களா இருக்கலாம். ஆனா அப்பா சொல்லுகிறார், உங்க பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் உங்க எந்த யாருக்கு என்ன நடந்தாலும் சரிங்க, உங்க கலசத்துல எண்ணெயும் மாவு குறையாதியா. கரங்களை தட்டி விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. ரீபாலாபா ஷக்கமனி ரீபாலாபரமா ரீபாலாபரபா ஷரதியார கமனியால தஸ்யாரமனந்தரா ஓலபனத ரீபா ஷக்கலபா. ஏன் அப்பா, எத்தனை பேர் சொல்றீங்க ஏன் அப்பா? ஏன் அப்பா? என்ன தெரிஞ்சு கொண்டதான ஒரு நோக்கம் உண்டு. அப்படிதானே? அவர் நிரந்தரமான தேவன், அவர் நிரந்தரமானவர். இருக்கிற கொஞ்ச பலத்தோட வந்திருக்கிறீங்களா? இருக்கிற கொஞ்ச பலத்தோடு இன்னைக்கு நீங்க போகும்போது பரிபூரணத்தோட போக போறீங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட. லபாபா ஷேகமனி பரபலபா சந்தரரியா கமனி பர. ஒரே ஒரு சாட்சி கூட சொல்றேன், ஒரே ஒரு சாட்சி. ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் வரும்போது பெரிய ஒரு நல்ல ஒரு ஜாப்ல தான் வந்தேன். என்னோட வேலை போயிருச்சு. என் ஒய்ஃப் ஊர்ல வந்து பெரிய நல்ல ஜாப்ல இருந்தா. நாங்கெல்லாம் சேர்ந்து ஏசப்பா ஆராதிக்கணும், உலகத்து இங்க அபுதாபில இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டு வந்தோம். பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஆனா வந்து என்னைக்கு ஃபிளைட்ல இறங்குறாலோ அன்னைக்கு என் வேலையும் போயிடுச்சு, அவ வேலை ஆல்ரெடி ரிசைன் பண்ணி தான் வந்தா. இங்க வரும்போது ஒண்ணுமே இல்லை. ஆனா என் அப்பாவை மட்டும் நம்பினா. இன்னைக்கு 8 வருடங்கள் 9 வருடங்கள் முடிய போகுது. ஒரு இடத்துல கை கொடுக்கல, ஒரு இடத்துல விட்டு கொடுக்கல. அந்த தேவன் சொல்றார், எத்தனையோ சூழ்நிலைகள் எனக்கு உடனே வேலை கிடைக்கல. 8 மாசம் என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சிச்சுங்க. ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சிச்சு. ஆனாலும் அந்த தேவன், சத்ரு எத்தனையோ வாட்டி சொன்னா I will be packing you back. எத்தனையோ வாட்டி சொன்னா பேக் பண்ணி உங்களை பழைய நிலைமைக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு. ஆனா என் அப்பா கைவிடல. ஒவ்வொரு வாட்டி ஃபிளைட் மேல போகும்போது என் காதுல ஒரு பக்கத்துல கேட்கும், இதே ஃபிளைட்ல நீ பேக் பண்ணி போக போறேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, அப்பவும் திருப்பி சொல்லுவேன், இதே ஃபிளைட்ல நான் வந்து ஜாலியா ஃபேமிலியா போவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்றேன், பல வாட்டி போயிட்டு வர வச்ச ஹெல்ப் பண்ணாங்க ஏசப்பா. ஆனா ஒரு அதிசயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு வேலைக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 10 தினம் பாக்கெட்ல வச்சிருந்தாங்க பஸ்ஸுக்காக. ஆனா அன்னைக்கு பார்த்து கேஸ் காலி ஆயிடுச்சு. பிரெக்னன்ட் வேற, சாப்பிடறதுக்கு வழி இல்ல. கேஸ் எடுக்க போனோம்னா 10 ரூபாய்க்கு யாராவது கேஸ் கொடுப்பாங்களா? இல்ல. நாங்க 2 பேரும் முழங்கால் போட்டு அதே கேஸ் சிலிண்டர்ல கையை வச்சு ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, நாங்க உம்மை நம்பி நிக்கிறோம் தகப்பனே, எங்களுக்கு உம்மை விட்டா வேற யாருமே இல்லைன்ற. எப்படி சிலிண்டர் ஆஃப் ஆயிச்சோ அதே மாதிரி அப்படியே ஆன் ஆயிடுச்சுங்க. 8 மாசம் எனக்கு சிலிண்டர் இல்ல. எனக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் என் அப்பா அந்த சிலிண்டர்ல ஒரு எம்டி பண்ணாதபடிக்கு 8 மாசம் அதை யூஸ் பண்ணாங்க. என்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிச்சுங்களோ அன்னைக்கு அந்த சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. என் அப்பா உண்மையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. உண்மையா சொல்லுங்க, எனக்கு செய்வார் சொல்லுங்க. அல்லேலூயா ஹோசன்னா நபலஷந்தரே, அல்லேலூயா ஹோசன்னா. விசுவாசத்தோடு பாடும்போது இதே அபிஷேகத்தின் அற்புதத்தையும் உங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் கரங்களை பிடிக்கிறீங்களோ அப்பா செய்ய முடியும். ஓ ஷகனதரா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, ஹalleluya, 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 ஹalleluya. Sing it together. அப்படியே உங்க சத்தம் எழுதி வரட்டும். எத்தனை பேர் கரங்களை தூக்கிறீங்களோ அத்தனை பேர் கரத்தையும் பரலோகத்தின் தகப்பன் பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. ஒரு விஷயம் கூட ஹalleluya, 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 கடைசியாக ஒரு விஷயம் கூட